ஈத் அன்னைக்கு செய்கிற பாரம்பரிய ஸ்வீட் வட்டலாப்பம். எப்பயுமே இந்த ரெசிபி போடும்போது நிறைய டிபேட் நடக்கும் கமெண்ட் செக்ஷனில். இது இப்படி செய்யக்கூடாது, இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். எல்லாருக்கும் அவங்க வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் செய்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டியான வட்டலாப்பம் இது தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 6 முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 1 கப் பாலும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் அதோட ஸ்மெல், முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அடுத்தது இதில் ஒரு 15 பாதம், அதுக்கப்புறம் ஒரு 15 முந்திரி பருப்பு இப்போ சுட தண்ணியில் போட்டு தூள்லாம் எடுத்துட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கசகசா இருந்தால் அதுவும் ஒரு டீஸ்பூன் அரைச்சி சேர்த்துக்கோங்க. வட்டலாப்பத்துக்கு அது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து இப்போ திரும்ப இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த முள்ள ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை ஊற்றிடலாம். இப்போது இதை நல்ல ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேலே ஒரு பிளேட் வச்சுருங்க. இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே இந்த டின்னை வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிறில் அப்படி குளுகுலுன்னு இருக்கும். இந்த ஈத்க்கு நீங்களும் இந்த வட்டலாப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.